ஹalleluya. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உன்னை குறித்து மகிமையான காரியங்கள் சொல்லப்படும். தேவனின் நகரமே, மகாராஜாவின் நகரமே, தேவனின் நகரமே, மகாராஜாவின் நகரமே. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உன்னை குறித்து பாடுவார்கள், ஜீவ ஊற்று உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடுவார்கள், ஜீவ ஊற்று உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடி ஆடுவார்கள், ஜீவநதி உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடி ஆடுவார்கள், ஜீவநதி உன்னிலே உண்டு. ஹalleluya, 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 ஹalleluya. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன். இந்த நம்பிக்கை டிவியின் மூலமாக விடுதலையின் நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் உங்கள் வீடுகளில் கண்டு சந்திப்பதை நினைத்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியில் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார் என்று தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது என் பிள்ளைகளை இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியில் ஆசீர்வதிக்கும்படியாய் நீ என் ஜனங்களை பார்த்து சொல்லுன்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி தந்த சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. சங்கீதம் 124 அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கண்ணி தெரித்தது நாம் அதற்கு தப்பினோம் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணிகளாய் இருந்தாலும் சரி, கட்டுகளாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார் அது தெரித்து போகிறது இயேசுவின் நாமத்தினாலே என்று உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். எப்படி இந்த விஷயத்திலிருந்து தப்புவேன்னு எனக்கு தெரியல பிரதர், எப்படி நான் தப்பி பிழைக்க போறேன்னு தெரியலையேன்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்தனா, ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை தப்ப விடாதபடி வைத்து கொண்டிருக்கிற கண்ணிய கர்த்தர் செரிக்க பண்ண போகிறார் இயேசுவின் நாமத்தினால என்று நான் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறேன். இன்று நான் பேசுகிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன்.
3 விதமான போராட்டங்களை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம். அவைகளை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 141 அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணிகளின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி இரட்சியும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு முதல்ல ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தருகிற விஷயம் எது தெரியுமா? கண்ணியில இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். கண்ணியும் நமக்கு பிரச்சனை தான், கண்ணியும் நமக்கு பிரச்சனை தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த கண்ணியில இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். கண்ணினா என்னன்னு நீங்க என்கிட்ட கேட்குறீங்களா? நான் பிறந்தது தமிழ்நாடா இருந்தாலும் வளர்ந்ததெல்லாம் கேரளாவா இருக்கிறதுனால அங்க டீ எஸ்டேட், தேயிலை காடு நிறைய இருக்கும் தேவ பிள்ளைகளே. அங்க நம்ம முயலை பிடிக்க முடியுமா? மானை பிடிக்க முடியுமா? இரவு நேரத்தில் எங்கள் ஊரில் உள்ள ஆட்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தேயிலை காட்டில் போய் அங்கேருந்து ஒரு கம்பியை இங்கமாக்க கட்டி, இங்கேருந்து ஒரு கம்பியை அங்கமாக்க கட்டி வச்சுருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? இந்த முயலும் மானும் அதன் பாதையிலேயே போயிட்டு இருக்குமா. அதுக்கு வச்சிருக்கிற கண்ணியை தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு வெளியே வராதபடி சிக்கிக்கிட்டு இருக்குமா. இன்னைக்கு உன்னை பார்த்து நான் சொல்ல வரேன், உனக்கு தெரிஞ்சு வைக்கிறதுக்கு பேர் கண்ணி இல்லை, தெரியாமல் வைக்கிறதுக்கு பேர் தான் கண்ணி. அதுக்கு நான் சொல்கிறேன். சங்கீதம் 142:3 எழுதியிருக்கு பாருங்க. என் ஆவி என்னில் தேங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர், நான் நடக்கிற வழியில் மறைவாய் எனக்கு கண்ணி வைத்திருக்கிறார்கள். அப்போ கண்ணினா தெரிஞ்சு வைக்கிறது இல்லை, தெரியாம வைக்கிறதுக்கு பேரு தான் தேவ பிள்ளைகளே கண்ணி. இன்னைக்கு உனக்கு தெரியாம நீ சாப்பிட்ற சாப்பாட்டுல எதையாவது கலந்து தந்துட்டாங்களா? உன் காலு மண்ணை எடுத்து நீ விளங்காம போகணும்னு எதையாவது பண்ணி வச்சிட்டாங்களா? உனக்கு தெரியாம நிறைய தந்திரமாக மந்திரமாக நிறைய காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கண்ணிய இயேசுவின் நாமத்தினால் நான் தெரிக்க பண்ண போகிறேன். ஷபரபலபா. ஓ, சிலரெல்லாம் பார்க்கிற வசியத்தினால கட்டப்பட்டிருந்தா, ஏவல்களினால கட்டப்பட்டிருந்தா, இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு விடுதலை வர போகிறது இயேசுவின் நாமத்தினால. ஒரு தெளிவே இல்லாமல் பைத்தியக்காரனை போல அலைந்து கொண்டிருக்கிறாய். ஓ, படிக்க முடியாதபடி அலைந்து கொண்டிருக்கிறாய், வேலையில நிற்கக்கூடாதபடி அலைந்து கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு கண்ணி தெரிக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 141 அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளும் உண்டா. நிறைய பேரோட வாழ்க்கையில கண்ணி தெரிக்க போகுது. 2வது என்ன இருக்குன்னா சிக்கு இருக்குன்னு பைபிள்ல எழுதியிருக்க பார்க்க முடியும். சிக்குனா என்னன்னு சொல்லுங்களேன். நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் சொல்றேன். இந்த பெண்கள் எல்லாம் காலையில என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சில பெண்களுக்கு தலையில எண்ணெய் வைக்கிறத பார்த்தாலே அடி தலை தெரிச்சு ஓடும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், காலையில் அம்மா எழும்பி முடிய சீவுன்னு சீவும் போது என்ன இருக்கு தெரியுமா? முடியல சிக்கு இருக்கும். அந்த சிக்கை ஒரே அடியா எடுத்துட்டோன்னா முடி பிச்சுட்டு வந்துடும். அதை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா சீவி தான் சிக்கை எடுப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை சிக்கலா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த சிக்கல்களை எல்லாம் இன்னைக்கு நான் அவிழ்க்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு உனக்கு என்ன சிக்குக்குள்ள நீ மாட்டிக்கிட்டு இருக்கலாம், எந்த வலைக்குள்ள நீ மாட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த வலையில இருந்து உனக்கு நான் இன்னைக்கு விடுதலையை தரப்போகிறேன். ஷபரபலபா. நிறைய பேரோட வாழ்க்கை பேசக்கூடாத இடத்துல போய் பேசினதுனால, பண்ணக்கூடாததையெல்லாம் பண்ணினதுனால பயங்கரமான சிக்கு இருக்குது. அந்த சிக்கல இருந்து இயேசு உனக்கு இன்னைக்கு விடுதலையை தரப்போகிறார். ஆமேன். 3வது சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 141:9 வசனத்துல, அவர்கள் எனக்கு வைத்த கண்ணிகளின் சிக்குகளும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளும் இருக்கான். நிறைய பேருக்கு சுருக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கு. சுருக்குன்னா என்ன தெரியுமா? முடிச்சுன்னு அர்த்தம்.
இந்த தூக்கு மாட்டுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தைரியமாக மரத்து ஃபேனில் ஏறி தூக்க போடுவாங்க. தொங்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? கழுத்தில் வந்து நிறைய கயிறு மாட்டிக்கும். அவங்க எடுக்கணும்னு நினச்சா கூட அந்த முடிச்சு அவிழ்க்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு மாந்திரிகத்தின் கயிறுனால கட்டப்பட்டிருக்கிறையா? இன்னைக்கு சிம்சோனுடைய கையில் ஒரு பச்சை கயிறு அந்த நாள்லேயே கட்டுனாங்களாம். நெருப்பு பட்டு அவிழ்கிறது போல் அது அவிழ்ந்து போனது மாதிரி உன் தாலிக்கு விரோதமாய் கட்டி வச்சிருக்கிற கட்டு, உன் கைக்கு விரோதமாய் கட்டி வச்சிருக்கிற மாந்திரிகத்தின் கட்டுகள், உன் போட்டோவில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உடைய போகுது. ஏதாவது ஷபரபா லபா அப்பா தீய பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு தீய ஆம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு வெளியே வராதபடி இருந்து கொண்டு இருக்கலாம். இரவு நேரத்திலே தூங்க முடியாதபடி விபச்சார பாவங்கள், வேசித்தனத்தின் பாவங்களிலே சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாதபடி இருக்கலாம். இந்த முடிச்ச யாராலையும் அவிழ்க்க முடியலையேன்னு கவலையோட இருக்கிறையா? இயேசு இன்னைக்கு உன் கண்ணிலிருந்து விடுதலையே தருவா. உன் சுருக்கில் இருந்து உனக்கு விடுதலையே தருவார். ஷபரபாலபா, உன் சிக்குகளிலிருந்து இயேசு உனக்கு விடுதலையே தந்து உன்னை வாழ வைப்பார். தேவ பிள்ளையே, மறந்துடாத, கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். ஷபரபாலபா, இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி விடுதலை உன்னை தேடி வருகிறது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னை விடுதலை தேடி வருகிறது. இந்த மெசேஜ் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, யார் வீட்டுக்கெல்லாம் போகுதோ, விடுதலையை அனுப்பும் ஆண்டவரே. தடைகளை மாற்றுங்க. ஷபரபாலபா, ராபர்ட் என்கிற ஒரு பேர் என் கண் முன்பாக வருகிறது. வாழ்க்கையில எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், இனி நான் வாழ்றதே அர்த்தம் இல்லையேன்னு பார்த்து கொண்டு இருக்கிறையா? உன்னுடைய முடிச்சுகளை தேவன் அவிழ்க்க போகிறார் இயேசுவின் நாமத்தினால. ஷபரபாலபா, மல்லிகா என்கிற மகளே, உன்னுடைய கழுத்துல இருக்கிற கயிறை, சர்ப்ப மாதிரி உன் கழுத்தை சுத்தி கொண்டு இருக்கிறதை கர்த்தர் அறுக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. குடும்பத்தில் உள்ள கட்டுகளை தேவன் அறுத்து விடுவாராக. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் முடிவடைவதாக. ஆண்டவரே, வேலையில முன்னேற முடியாதபடி இருக்கிற தடைகள் உடையட்டும். நாம் ஜெபிப்போமாக. அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி. இந்த நம்பிக்கை டிவியின் மூலம் ஆண்டவரே, அடியானுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் விடுதலையை கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா சனிக்கிழமையும் சாயந்தரம் 7:30 7:45 வரையும் நம்பிக்கை டிவியில் என்னுடைய செய்தி வெளியாகிறது. பார்த்து மகிழும்படி கேட்கிறேன். அது மட்டும் இல்லை, டெய்லி காலையில் 5 மணிக்கு அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனலில் டெய்லி என் மெசேஜ் போகுது. அநேகருக்கு அந்த சேனலை அறிமுகப்படுத்துங்க. உங்களுக்கு காணிக்கையினாலையும் ஜெபத்தினாலையும் என்னை தாங்கும்படி கேட்கிறேன். விசேஷ விதமாக பிப்ரவரி 9ஆம் தேதி 2வது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணியிலிருந்து 8 மணி வரையும் பம்மல் ஜெயின் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் சென்னையில் வச்சு ஒரு மீட்டிங்கை நடத்தி கொண்டு இருக்கிறேன். அநேகர் வந்து விடுதலை ஆகிறாங்க. கண்டிப்பாக உங்களையும் நான் வெல்கம் பண்ணுறேன். நம்பி வாங்க, உங்கள் கண்ணிகள் தெரிக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். God bless you. God bless you. God bless you.